இன்று ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினம். 2012ஆம் ஆண்டு முதல் தேசிய விளையாட்டு தினத்தை நாம் இந்தியா முழுவதும் நம்முடைய கொண்டாடி வருகிறோம். அதிலும் ஒரு ஹாக்கி விளையாட்டு வீரனுடைய பிறந்த தினமாக அந்த தினத்தை நாம் தேசிய விளையாட்டு தினமாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அந்த பெருமைக்குரிய வீரர் மேஜர் தயான் சந்த் சிங். இந்திய ஹாக்கியில் எத்தனையோ வீரர்கள் வந்திருக்கலாம், சிலர் எப்பொழுதாவது ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஓய்வு பெற்ற 72 ஆண்டுகளுக்கு பிறகும், இந்த உலகத்தை விட்டு மறைந்து 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஹாக்கி வீரர் பேசப்படுகிறார் என்றால் அந்த வீரர் மேஜர் தயான் சந்த் மட்டுமே. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார். பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் பணிபுரிந்த அவருடைய தந்தை சமேஸ்வர் சிங் ஒரு ஹாக்கி வீரர் தான். இந்தியில் சந்த் என்றால் நிலவு என்று அர்த்தம். பெயரைப் போலவே சந்திரனுக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டு. அந்த காலத்தில் மைதானங்களிலே மின் விளக்குகள் கிடையாது என்பதால் இரவு நேரத்தில் சந்திர ஒளியில் ஹாக்கி விளையாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவர் விளையாடிய காலம் இந்திய ஹாக்கியின் பொற்காலம். இந்திய ஹாக்கிக்கு மட்டுமல்ல, இந்திய இராணுவத்துக்கும் சிறப்பான பங்களிப்பு செய்தவர். கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு களத்தில் பந்தை கடத்தி சென்று கோல் அடிப்பதிலே மிக அற்புதமான வீரராக அவர் விளங்கினார். அவருடைய அதிரடி ஆட்டத்தின் காரணமாக ஹாக்கி மந்திரவாதி, ஹாக்கியின் கடவுள் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டார். ஹாக்கி இருக்கும் வரை அவர் புகழ் நம்மிடம் இருந்தாலும் விளையாட்டுகளில் நம் நாடு பெறும் எழுச்சி ஒன்றே தயான் சந்துக்கு நாம் அளிக்கும் உண்மையான அஞ்சலியாக, உண்மையான வாழ்த்தாக இருக்கும். 1928, 1932, 1936 ஆகிய ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா தங்கப்பதக்கம் வெல்ல காரணமாக இருந்தவர். 1936 பெர்லினில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் ஹாக்கி மைதானத்தில் மேஜிக் ஷோவை பார்க்க தயான் சந்த் ஆட்டத்தை காண செல்லுங்கள் என்ற ஜெர்மனி பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டது. அது மட்டுமல்ல, கிரிக்கெட்டில் ரன் அடிப்பதை போல தயான் சந்த் கோல் அடிக்கிறார் என பிராட்மேன் உடைய புகழாரம் சுற்றியிருக்கின்றார். இந்த தினத்தில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு தொனாச்சியார் விருதும், சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதும், அர்ச்சுனா விருதுகளும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடக்கும் விழா இந்த ஆண்டு கொரோனாவினுடைய தாக்கத்தால் ஆன்லைன் மூலமாகவே அங்கு நிகழ்ச்சிகள் நேரடியாக இல்லாமல் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படுகிறது. டெல்லியில் உள்ள தேசிய விளையாட்டு மைதானம், லண்டனில் உள்ள இந்திய ஜிம்கானா கிளப்பில் அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானம் ஆகியவற்றுக்கு தயான் சந்த் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தயான் சந்துக்கு நாம் அஞ்சலி செலுத்துகிற விதமாக ஒரு நல்ல விளையாட்டு வீரர்களை நாம் உருவாக்க வேண்டும். இந்தியா விளையாட்டில் ஒரு தலை சிறந்த நாடாக வர வேண்டும் என்பதுதான் நமது ஆசை. நன்றி நண்பர்களே. உங்கள் எண்ணோக்கி ஜவஹர். Greetings to all sports enthusiasts. Today is a very special day. Do you know why? Because today is a National Sports Day. National Sports Day is a tribute to Major Dhyan Chand Singh, who was a legendary hockey player of India. Government of India decided to honor this iconic hockey player by celebrating his birthday as National Sports Day. Major Dhyan Chand was born on 29th August 1905. The hockey magician who won 3 consecutive gold medals in Olympics for India in the year 1928, 1932 and 1936. He scored over 400 gold in his international career. He is known for his extraordinary goal-scoring feats. He joined the army at the age of 16. In 1956, the Government of India awarded him with Padma Bhushan. Delhi National Stadium renamed as Major Dhyan Chand Stadium in 2002. Major Dhyan Chand Singh retired from Indian Army as Major. He was a man who inspired many young Indians to join sports. After putting stamp on the international hockey arena and having served his country to reach his pinnacle of glory multiple times, he is a legendary figure in Indian and world hockey. The most noted memorial for him
is Major Dhyan Chand Award, the highest award for lifetime achievement in sports and games in India. On this day, President of India honors eminent sports personality with major sports awards including Rajiv Gandhi Khel Ratan Award, Arjuna Award, Dronacharya Award for coaches and Dhyan Chand Award. Majorly all the schools across the country celebrates this day with full zest and zeal. This is done with the objective of igniting a dogma for reverence and awe towards game in the mind of young children. Besides commemorating the great hockey wizard Dhyan Chand, National Sports Day is also considered to be a day by the youngsters to make a name for not only themselves but for the country as well. On the occasion of National Sports Day in 2019, Prime Minister Narendra Modi launched the Fit India movement. Sports is a great unifier and binder. Sports helps an individual much more than in the physical aspects alone. Sports are a crucial part of the student's growth and development. It teaches and develops strategic thinking, analytical thinking, leadership skills, discipline, team spirits, and goal setting, just to name a few. Sports do not build character, they reveal it. So I request all my students to take part in sports and to be healthy citizen of India. Dear students, life is a game, play it. Thank you.